ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. ஸோ இந்த தருணத்தில் கண்ணன் ரவி சாரும் தீபக் ரவி அவர்களும் நான் வந்து மேடைக்கு அழைக்கிறேன். ஸோ அவங்களும் இந்த டீமை வந்து நல்லபடியாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களோட அதாவது அந்த கண்ணன் ரவி சாரோட ஆஃபீஸே மேரியட் தான். அங்கே இருக்கிற அவ்வளோ ஃபிலிம் மேக்கர்ஸ் அங்கே இருப்பாங்க. ஸோ அப்போ அவர் எங்ககிட்ட சொல்லுவார், சார் எல்லாரும் முந்திக்கிறாங்க, நீங்கள் தான் ரொம்ப லேட்டாக இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இல்லை சார், நாங்கள் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரும். ஸோ இந்த கதையை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இவங்க கதையை கேட்ட உடனே இந்த படத்தை சூப்பராக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ இந்த தருணத்தில் நம்ம விடிவி அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கணும். ஏன் அவர் எங்கே காணும்னு தெரியல, ஏதோ கோச்சிக்கினார்னு நினைக்கிறேன். ஸோ விடிவிக்கு நன்றியை தெரிவிக்கணும். ஏன்னா காலையில் 8 மணிக்கு அவர் தான் வந்து இந்த கதை சூப்பர் கதையாக இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். சொன்ன உடனே ஆஃப்டர்நூனே மீட் பண்ணுறேன்னு சொன்னேன்னா ஆஃப்டர்நூனே மீட் பண்ணோம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோடனே மீன் சாப்பிட்டோம், ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாரு, அதை சாப்பிட்டோம். உடனே அட்வான்ஸை கையில் இருந்த காசை என்னமோ இருந்து அப்படி நீங்கள் சும்மா அட்வான்ஸாக வச்சுங்க, நீங்கள் 2 வருஷத்துக்கு கழிச்சு கூட பண்ணுங்கள், ஆனால் நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் இது பண்ணுங்கன்னு சொல்லி அவரை ஃபஸ்ட்டு டேரக்டர் ப்ரொடியூசர் கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அவரை கமிட் பண்ணேன். சரி, இந்த கதையை போய் கரெக்டான ஒரு இடத்துல நம்ம போய் சொல்லணும். ஆக்சுவலி வெங்கட் பிரபு சாருக்கும் சொல்லிக்கணும், அவரும் இப்போ தாங்க சமீபத்தில் தான் நீங்கள் எப்போ மீட் பண்ணீங்களோ அன்றைக்கி தான் அவர் போயிட்டார் போல இருக்கு பாருக்கு. ஸோ அவர் வெங்கட் பிரபு எப்போ மீட் பண்ணாரோ ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் நாங்கள் வந்து இந்த மாதிரி கிரிக்கெட் பார்க்கணும், ஒரு நல்ல ஒரு இதில் வந்து நம்ம எல்லாம் பிக் பிளேயர்ஸோடலாம் உட்காந்து பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அது கண்ணன் ரவி சார் மூலமாக தான் எங்களுக்கு நடந்தது. அதுக்கு தீபக் ரவி ரொம்ப பயங்கரமான ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுத்தாரு. அதாவது அங்கே இருக்கிற ஸ்டேடியமே அவங்களதுங்கிற மாதிரியே ஃபுல்லாக அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க, எல்லாரையும் பியூட்டிஃபுல்லாக உட்கார வச்சாங்க. ஸோ அங்கே ஏற்பட்ட இந்த ஒரு நட்பு தான். அங்கேருந்து அப்படியே வந்து இது வரைக்கும் எங்கள் அப்பா வந்து ஒரு 99 படம் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் யாரும் வந்து ஒரு பாராட்டு விழா வச்சதே இல்லை. அதுக்கு வந்து கண்ணன் ரவி சார் ஸ்பான்சர் பண்ணி தமிழ் சங்கத்திலேருந்து ஒரு பெரிய பாராட்டு விழா பண்ணியிருந்தாங்க. அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது. ஸோ நான் நிறைய படம் ஹிட்டு கொடுத்தனோ இல்லையோ, ஆனால் இந்த பாராட்டு விழா எனக்கு பண்ணதில் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். அந்த ஏதோ ஒரு விதத்தில் வந்து எங்கள் அப்பாவோட பிளெஸிங்ஸை நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப காரணமாக இருந்தீங்க. அண்டு அப்பா ரொம்ப நேரமாக உட்காந்துருக்காரு. அவர் சாதாரணமாக இந்த டைமுக்கெலாம் வந்து ஒரு டைம் டேபிள் படி எல்லாம் ரூட்டீன்ஸ் எல்லாம் முடிச்சு நேரம் படுக்க போகிற டைமு. பட் அவர் ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டோம். ஸோ தேங்க்யூ டேட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் வெரி பேஷண்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன் எல்லாருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும். அவரோட மனநிலைமை இன்னைக்கு சூப்பராக இருந்திருக்கும். அதனால கண்டிப்பாக இன்னைக்கு சாருக்கு தூக்கம் வராது. என்ன சார், உண்மைதானே சார்? ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.